வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இப்போ இருக்கிறது வந்து டே 11 நம்மளோட நியூசிலாண்ட் ட்ரிப்பில். நம்ம வந்து வானக்கால இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக அடுத்த நம்ம லொக்கேஷனுக்கு போகிறோம். ஸோ நீங்கள் டே 10 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் கீழே. ஸோ இதுதான் நம்ம வானக்கால வந்து ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அரவுண்டு 10க்கு மேலே இருக்கும் காலையில். ஸோ இப்போ நம்ம பிளான் இது தான். வானக்காலேருந்து அடுத்தது நம்ம அனு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அதுக்கு போகிற வழியில் வந்து குயின்ஸ் டவுன் வழியாக போகிறோம். இது வந்து ஒரு 3 hours டிரைவ். கொஞ்சம் மலைப்பாதை இருக்கும் நிறையா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பிளான். ஸோ மோஸ்ட்லி நம்ம இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து 1 or 2 places நம்ம போகிறோம். அதனால் நீங்கள் பாருங்கள். இந்த ட்ரைவ் வந்து ரொம்ப சீனிக் ட்ரைவ் தான். அகெயின் இங்கே நியூசிலாண்டில் எல்லா ட்ரைவுமே அப்படி தான் இருக்குது. எங்கே நின்னாலும் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான லொக்கேஷன் தான் இருக்கும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம போகிற வழியில் நம்ம ஒரு யூனிக் பிளேஸ் பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு பேர் வந்து கார்ட்ரோனா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஒரு 15 to 20 minutes ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குயின்ஸ் டவுனில் போய் நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அனு போகிறது தான் அன்றைக்கி பிளான். ஸோ இதுதான் அந்த பிளேஸ் ப்ராட்ரோனா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக அந்த ஃபென்ஸில் வந்து ஆயிரக்கணக்கான ப்ராஸை வந்து போட்டிருக்காங்க. இதோட ஹிஸ்ட்ரி வந்து கிளியராக இல்லை, நிறைய கான்ட்ரவர்ஷியலாக, அதாவது கருத்து வேறுபாடான ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. இந்த ஃபென்ஸை வந்து நிறைய தடவை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் லோக்கலும் விசிட்டரும் திருப்பி பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ப்ராஸ் வந்து இருக்கும். இது வந்து இப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபென்ஸை பற்றி இது. சரி, ஒரு தடவை பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஹோட்டல் வந்து கார்ட்ரோனா ஹோட்டல். அதுவுமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸான 1863 என்னவோ அந்த ஹோட்டல் வந்து பில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஸோ நம்ம இந்த ட்ரைவ் வந்து கண்டிப்பாக சீனிக் ட்ரைவ் தான். நியூசிலாண்டில் எல்லா ட்ரைவுமே மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது. அது எஸ்பெஷலி சவுத் ஐலாண்டில் இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எய்தர் மவுண்டன் ரேஞ்ச், அதாவது மலைப்பாதை, அப்படி இல்லைன்னா வந்து லேக்கு வாட்டர் அந்த சைடில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு போனோம்ல, அது பேர் என்ன, ஹூக்கர் வேலி, அந்த சைடில் போனோம்ல, அது ஒரு ஃபுல்லாக ஒரு சைட் ஃபுல்லாக மவுண்டன், ஒரு சைட் ஃபுல்லாக வாட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாகவே மலைப்பாதை தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இந்த ஃப்ளார்ஸுக்காக இங்கே நிப்பாட்டினோம் நாங்கள், இந்த ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா திருப்பியும் கிளம்பிட்டோம். நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து ஜாஸ்தி வச்சுருக்கேன். ஸோ தட் நீங்கள் இந்த இடத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவும் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம ஊட்டி மலையிலலாம் இருக்கும்ல, ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க, கொண்டை ஊசி சாலை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியாது, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் 3 hours ஆகுது நமக்கு. நம்ம எதுக்கு இந்த அனு அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்குது, சவுத் ஐலாண்ட்லேயே ஒரு ஹைலைட்டான பிளேஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இடத்துல வந்து நிறைய ஃப்ளாக்லாம் அந்த ஃபென்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நின்றுட்டு நம்ம வந்து பார்த்துட்டு திருப்பி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புனோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கங்கே காரை நிப்பாட்டி அந்த இடத்த ரசிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தாங்க இந்த ரோடில். இது அடுத்த ஸ்பாட்டு. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக மலை, அதில் பாதை தெரியும். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லேக்கும் தெரியும். அந்த தெரியுது பாருங்கள் லேக். ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் நமக்கு வந்து வெயில் கம்மியாக இருந்தது. அதனால் வந்து நிறைய மலையில் வந்து அந்த மேகம் வந்து அழகாக வந்து உட்காந்துருந்தது எல்லா இடத்துலையுமே. அது ஒரு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு.
இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இது வந்து மலை பாதை தான், நல்லா வளைஞ்சு. அதாவது நம்ம வந்து அவங்க என்ன ஸ்பீட் லிமிட் அந்த போர்டில் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்லி நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஃபாஸ்ட்டாக தான் போய் டர்ன் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ஆனால் எவ்வளோ அழகாக ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள், மலைகளுக்கு நடுவில். இவ்வளோத்துக்கும் அந்தளவுக்கு இங்கே பாப்புலேஷன் கிடையாது. மெயினாக டூரிசம் தான் இந்த இவங்களுக்கு வந்து மெயினாக இருக்குது. நியூசிலாண்டில் சுத்தமாக பொல்யூஷன் கிடையாது, ரொம்ப பியூரான கண்ட்ரி, ப்ளஸ் ரொம்ப அழகான கண்ட்ரியாகவும் இருக்குது நியூசிலாண்ட். ஸோ ஆமாம், டீ அணு எதுக்கு போகிறோன்னா, அது அங்கே வந்து ஒரு மெயினான பிளேஸ் இருக்குது அது பக்கத்தில். அது பார்த்திங்கன்னா மில்ஃபர்ட் சவுண்ட் அப்படிங்கிறது, அதுதான் ஒரு ஹைலைட்டான பிளேஸ் அது. அதுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து குயின்ஸ்டவுன்லேருந்தும் நம்ம வந்து 1 day ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம். ஆனால் அது ரொம்ப டயர்ஸமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம டீ அணுவிலே தங்குற மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்னொரு இது வந்து அந்த சதர்ன் டிப்புக்கு போகணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதையும் ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் டீ அணுவில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதே தான் 2 nights 3 days ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் அந்த ட்ரைவ் போகிறோம். நம்ம போகிற வழியில் குயின்ஸ்டவுனில் டச் பண்ணிட்டு தான் குயின்ஸ்டவுங்கிறது ஒரு மெயின் பிளேஸ் இங்கே சவுத் ஐலாண்டில். அதை டச் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் குயின்ஸ்டவுனில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து குயின்ஸ்டவுனுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், இந்த கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்டு தெரியும் உங்களுக்கு, அப்படி பயங்கரமாக வளைஞ்சு இருந்துச்சு. அதுதான் நான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, மலையில் வந்து நல்ல உங்களுக்கு க்ளவுடு. ஸோ பர்கர் கிங்கில் தான் கடைசியில் சாப்பிட்டோம். ஸோ இதுதான் குயின்ஸ்டவுன். ஸோ ஒரு சின்ன இது, நம்ம வந்து குயின்ஸ்டவுனுக்கு திருப்பி வந்து கடைசி நம்ம 3 days அங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ அப்போ குயின்ஸ்டவுன் பற்றி நிறைய நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து குயின்ஸ்டவுனில் வந்து ஒரு மேஜர் மால் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும், அதுதான் அது. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம திருப்பியும் டீ அணுவுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. டீ அணுங்கிறது ஒரு பெரிய பிளேஸ் கிடையாது, ஒரு சின்ன பிளேஸ் தான். அதில் வந்து ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கை ஒட்டி அந்த சிட்டி இருக்குது. சிட்டி கிடையாது, அது ஒரு டவுன் மாதிரி இருக்கும். டவுனுக்கும் வில்லேஜும் நடுவில் உள்ள ஒரு இது மாதிரி, ரொம்ப பாப்புலேட்டட்லாம் கிடையாது. மெயினாக அங்கே வர்ற ஆளுங்க வந்து இந்த மில்ஃபர்ட் சவுண்டு பார்க்குறக்காக தான் வருவாங்க. அது தவிர அந்த லோக்கல் பீப்புள் இருப்பாங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்களேன் அந்த க்ளவுடை எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படியே நம்ம வந்து அந்த இயற்கையை ரசிச்சுட்டே அப்படியே ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது நியூசிலாண்டில். அதுவும் சவுத் ஐலாண்ட் வந்து எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப சீனிக், எல்லா ட்ரைவுமே. இதில் திருப்பி லேக் வர ஆரம்பிச்சிச்சு ரைட்டில். இந்த லேக் பேர் வந்து லேக் வக்காட்டிப்பூ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு இந்த லேக் வந்து வரும். இங்கெல்லாம் எதுவுமே நமக்கு வந்து நிப்பாட்டுற மாதிரி இடம் இருந்தால் தான் நிப்பாட்ட முடியும் இந்த மாதிரி ரோட்லலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஒரு நிப்பாட்டுற இடம் மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கு வேறு அந்த பேயில் வந்து நம்ம நின்றுட்டு நம்ம கொஞ்ச நேரம் இது பண்ணிவிட்டு ஒரு ஏதாவது வேணும் அப்படின்னா கார்லேருந்து எடுக்கிறதோ இல்லாட்டி அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இந்த பாதையிலலாம் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், செமையாக போட்டிருந்தாங்க. ஆனால் ரோடு ரொம்ப நீட்டாக அண்ட் சேஃபாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஸ்பீட் லிமிட்டை மட்டும் அவங்க சொன்ன லிமிட்குள்ளே இருந்தாங்கன்னா நமக்கு நல்லா என்ஜாயபுளாக இருக்கும் ட்ரைவ். இங்கே திருப்பி நம்ம நார்மல் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்துடுவோம். டீ அணு வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ வந்தோடனே நம்ம அந்த ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து திருப்பி ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது, பேர்ட் சாங்சுவரி மாதிரி. ஸோ அதில் வந்து போய் பார்த்துட்டு நம்ம வரணும். அதுதான் நம்மளோட பிளான். வந்தாச்சு நம்மளுடைய ஹோட்டலுக்கு. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டே. இந்த உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் டூர். ஸோ இப்போ நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து ஒரு கிச்சன் மாதிரி இருக்குது. இது வந்து இந்த கிச்சனில் வந்து ஸ்டவ் இல்லை ஆக்சுவலாக. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரைஸ் குக்கரும் இன்னொன்று இந்த ஹாட்
பிளேட் அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி எலக்ட்ரிக்லேயே வந்து நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, அதையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரூம் வந்து நல்லா க்ளீனாக ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த இது. ஸோ ஒரு சோஃபா, அதே மாதிரி ஒரு குயின் பெட்டு, ஒரு சிங்கிள் பெட், ஏன்னா நாங்கள் 3 பேர் இருக்கனால. அப்புறம் ஒரு டிவி, ஒரு சின்ன டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் வெளியில் வந்து சிட் அவுட். இங்கேயும் நமக்கு நல்ல வியூ நம்ம பெட்லேருந்து. அப்புறம் யூட்டன்சில்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்க பாத்திரம்லாம் இந்த இருக்குல்ல, ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து இந்த இது பிரெட் டோஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன 2 பவுலு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம் விளக்குறது, இங்கே உள்ள நம்ம கரண்டிகள், நமக்கு வேறு ஏதாவது இது வேணும்னா. அப்புறம் இதுதான் சொன்னேன் நான், வெறும் இது மட்டும் கொடுத்துருக்காங்க, ரைஸ் குக்கரும், கீழே இருக்கிறது வந்து ஒரு ஹாட் பிளேட். அது வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம ஏதாவது இது கறி மாதிரி ஏதாவது வேணும்னா குக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன கெட்டில், அதுக்கப்புறம் வந்து நமக்கு டீ காஃபிலாம் போடுறதுக்கு ஷேஷட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பாத்திரம் என்னென்னா சாப்பிட்றதுக்கு பிளேட்டு, பவுலு, அப்புறம் வந்து இது கப்ஸ், இதெல்லாம் இருக்கும். ஸோ போதும், 2 nights 3 days இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம சாயங்காலம் வந்து நம்ம இந்த பேர்ட் சாங்சுரிக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் பேர்டு இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ரொம்ப ரேர் பேர்ட். ஸோ அதை பார்க்குறக்காக தான் வந்தோம். இந்த பார்க் வந்து ஃப்ரீ தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து நார்மலான ஒரு வெரைட்டி தான், டக் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க வந்த பேர்டு வந்து வேறு. இந்த இருக்குல்ல டஹாஹி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்டு தான். இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 400 பேர்ட்ஸ் தான் இந்த உலகத்தில் இருக்கான். இது வந்து முதல்ல வந்து இல்லை, இந்த டைனாசர் மாதிரி இந்த பேர்டு வந்து இனிமேல் இல்லை உலகத்தில் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் வந்து 1948 ஒருத்தர் வந்து நம்ம போகிறோம்ல மில்ஃபர்ட் சவுண்ட், அந்த நேஷ்னல் பார்க்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை கொண்டு வந்து இவங்க வந்து இதை பத்திரப்படுத்தி இதை வச்சுருக்காங்க. அதுதான் அந்த பேர்டு. இதுக்கு பேர் டஹாஹி. இது வந்து ஹெர்பிவோரஸ் தான், அதாவது என்னென்னா அனிமல்லாம் சாப்பிடாது, கிராஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து இதோட ரீப்ரொடக்டிவ் ரேட் வந்து ரொம்ப லாங். என்னென்னா ஒரு இல்லாட்டி 2 முட்டை தான் ஒரு வருஷத்துக்கு போடுமா. ஸோ இந்த பேர்டை பார்க்குறக்காக தான் வந்தோம் நாங்கள் மெயினாக. இது மட்டும் பார்க்க முடிஞ்சது. மற்றபடி இந்த பேர்ட் சாங்சுரியில் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை, இந்த பேர்டு மட்டும் தான் பெரிய விசேஷமாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம அந்த அனு லேக் இருக்குது, நம்ம ஹோட்டல்லேருந்து பக்கம்தான். இந்த லேக்குக்கு வந்துட்டோம். இந்த லேக் என்னென்னா நமக்கு வந்து சவுத் ஐலாண்ட்லேயே பெரிய லார்ஜஸ்ட் லேக் இது. அதுக்கப்புறம் வந்து நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா 2nd லார்ஜஸ்ட்டு. ஸோ அதுதான் அந்த லேக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி நமக்கு முடிஞ்சது டூரு. நம்ம நாளைக்கு வந்து அந்த மில்ஃபர்ட் சவுண்ட் போகிறோம், பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம 10 days போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் வந்து டைம் இருக்கும் போது ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.